அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முதல்ல எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த கிளப்பு தேவைப்படுதோ அப்போமெல்லாம் எனக்கு தந்து உதவி அருமை அண்ணன் செக்ரட்டரி, நிரந்தர செக்ரட்டரி அருமை அண்ணன் சின்னூர் அசோக் அவர்களுக்கு மேலே நன்றி. அதே போல் நமது துணைத் தலைவர் நந்தகுமார் அவர்களுக்கு முதல்ல நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல் அசோக் சாருடைய பொண்ணு ஒரு மங்களகரமாக இன்றைக்கி வந்து வருகை தந்திருக்காங்க. அவங்க மூலமாக அந்த உதவியை நாங்கள் செய்யும்போது நல்லா இருக்காங்க. அவங்களையும் இங்கே உட்கார சொல்லியிருக்கோம். அவங்க லண்டனில் படிச்சுட்டு இங்கே வருகை தந்திருக்காங்க. அவங்களுடைய மாப்பிள்ளை வருகை தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல மங்களகரமான செய்தியாக நான் நினச்சி அவங்களையும் உட்கார சொல்லியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, பாலாஜி அவர்கள் இன்னைக்கு இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு இருக்குமானே நம்ம நிலவைவா தொடங்கி நிலவைவா படத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்றோம். நாகர்கோயிலில் அவர் நடிக்க வரும்போது ஒரு சாதாரண விளையாட்டுக்குள்ள மாதிரி அவங்களே ஜாலியாக அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஜாலியான ஒரு டீம். விஜய் கூட அவர் நடிப்பார். அந்த நட்பு வந்து அதோட இருக்குல்ல. குருவி படம் முதல் வர நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள் கூட. அந்த நட்பு அதோட நின்று போகவில்லை. அது ஒரு ட்ரெயின், அந்த செங்கில் தொடர் போல் நாங்கள் இன்றைக்கும் அதை போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு விழான்னு உடனே ஓடி வந்தார். அதுவும் ஒரு சாதாரண விழா இல்லை, ஒரு பெரிய அரசு பள்ளிக்கு ஒரு கலையரங்கம், ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும்னா எனக்கு பள்ளிக்கூடம்னாலே உடனே எனக்கு பிடிக்க முடியாது. உடனே அடுத்த நாளே வந்துட்டார். அப்போ அவருக்குள்ள இருக்க ஒரு நல்ல தாட்ஸ் வந்து எனக்கு அப்போ தான் பிடிபடுது. ஒரு உயர்ந்த திட்டங்கள், ஒரு நடிகர்னாலே நிறைய பந்தா வச்சுட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு பிஐட்ட பேசுங்க, அங்கே பேசுங்க, இங்கே பேசுங்கலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா நானும் நடிகர்கள் கூட கிட்டத்தட்ட பல நடிகர்கள் கூட இருந்து அவங்களை வளர்த்து விட்டவங்கிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், விஜய்க்கு மட்டும் இல்லை, ஜீவா அவர்களுக்கு 4 ஆண்டுகள் பிஆர்ஓ பண்ணும்போது தான் நண்பன், கோ, பாஸ்கர பாஸ்கரன், சிங்கம் புலி, அத்தனை நல்ல படங்களும் அந்த டைமில் தான் அவர் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது இருந்த அந்த நல்ல படங்கள் இருக்காது. இது எதுக்கு ஆணவத்தில் சொல்லலை, கடவுள் எனக்கு அப்படி ஒரு வரத்தை தந்திருக்காரு. சினிமாவில் எங்கே தொட்டாலும் சரி, அது பாட்சாவாக இருக்கட்டும், படையப்பாக இருக்கட்டும், எல்லாமே பாலனுக்கு தெரியும். தெனாலியாக இருக்கட்டும், ரவிக்குமாராக இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், அவ்வளோ பெரிய பெரிய நல்ல லட்சுமி கடாட்சமான டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் அவ்வளோ இருக்கட்டும். ஏவிஎம் சரவணன் சார், இவர் சரவணன் சார், நம்ம பாலசுப்ரமணியம் சார், சௌத்ரி சார், எல்லார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு சிந்தனை ஃபுல்லாகவே இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்க நல்லா வரணும். ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 125 படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா பாருங்கள், அதுக்கு பாராட்டு விழாவே வச்சாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி கடவுள் எனக்கு நல்ல உழைக்கிறதுக்கு நல்ல சக்தியை தந்திருக்காரு. நிறைய உழைக்கிறது அவளைக்கும் பள்ளிக்கூடங்கள்லையும் ஸ்கூல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பைசா யாருக்கிட்டையும், அதாவது தவறான வழியில் ஒரு பைசா வருவோம்னா அந்த இடத்துக்குள்ள போக மாட்டேன். அசோக் சாருக்கு எனக்கு தெரியும், அதனால் அவருக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா உழைக்கிறதுல வாழ்ந்தா போதும், இல்லைன்னா செத்துட்டு போயிடுவேன், இல்லைன்னா வீட்டுக்குள்ள முடக்கிடுவேன். அப்போ அந்த வகையில் எனக்கு பாலாஜி ஒரு வார்த்தை, ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருந்தாரு. அண்ணா வார்த்தை கூட போடலை அவர், அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கண்ணீர் தான் வந்தது. எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, எவ்வளோ பெரிய திறமைசாலி. அப்போ அவருக்கு உடல் ரீதியாக அவருக்கு இன்னைக்கு ஒரு மருத்துவத்துக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது. அப்போ எனக்கு அது ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எனக்கு நானும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஆனால் இது ஒரு தொண்டு, ஒரு கலைஞனுக்கு செய்கிற தொண்டு. இது நலிந்த கலைஞர்கள் சொல்கிறாங்க, நலிந்த கலைஞர்களே கிடையாது. அவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டிக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். அவர் யார் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது தான் இப்போ முக்கியம். இப்போ நான் என்னால் முடிஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா இன்றைக்கி அவருக்கு கொடுக்க போகிறேன், அவருடைய மருத்துவ உதவிக்காக. கண்டிப்பாக இதை பார்த்ததும் நான் கைத்தட்டக்காக பாராட்டுக்காக சொல்லலை, இதை பார்த்துட்டு நமது தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது அரசியல் வேற நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கும், அதை தாண்டி மனிதனேன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் போய் பார்க்கணும். இப்போ சிஎம் எதிரிகளாக இருந்தால் கூட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் போய் உடனே பார்க்குறாரு. அரவணைக்கணும், எல்லாரையும் அரவணைக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தால் கூட போய் பார்க்கணும். ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தால் போய் பார்க்கணும். அந்த வகையில் பாலாஜி அவர்களுக்கு எனக்கு தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, நமது அஜித்குமார் அண்ணனாக இருந்தாலும் சரி, வேறு நிறையவர்கள் உதவி செய்கிறாங்க. சூர்யாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒரு சின்ன சிரமங்கள் வரும்போது நம்மளும் அவங்க கூட இருக்கணுங்கிறது தான். அதுக்கு பேர் உதவின்னு கிடையாது, நம்ம அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. நான் இதை ஒரு உதவியாக சொல்கிறக்காகல, இது விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் கூட அதில் ஒரு உதவணும் சார். நான் அனாதையாக கிடக்கக்கூடாது வீட்டில். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் உடனே 50 பேர் எனக்காக வேண்டுதல் பண்ணாங்க, அதை தான் விரும்புகிறேன். அதனால அந்த ஒரு நிகழ்வு 4 பேருக்கு தெரியணும், அவருக்கு நிறைய ஒரு உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இன்னைக்கு சென்னையிலேருந்து இதுக்காக தான் வந்திருக்கேன். கன்னியாகுமரியிலேருந்து இங்கே இன்னைக்கு இதுக்கு வந்திருக்கிறேன். மற்றபடி பாலாஜிக்கு அந்த செக் இருக்குதா, அதான் கொடுங்க. அசோக் சார் கையால்
இந்த செக் அவர் கொடுப்பாரு. அவர் பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஆமாம், படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி கேட்டு ஓகே ஒய்ஃபு இப்போ வந்துடும். அண்ணன் 2 வார்த்தை, அசோக் அண்ணன் 2 வார்த்தை பேசுவேன். சும்மா பேசுங்க. நான் வந்து சினோரா அசோக் சார் அட்வொகேட்டேன். இந்த கிளப்பில் 18 இயர்ஸாக நான் தான் செக்ரட்டரியாக இருக்கேன். நான் தென்சென்னை மாவட்டம் ரஜினி ரசிகர் மன்றத்தோட மாவட்ட செயலாளர். எனக்கு சின்ன வயசுலேருந்து தலைவரை பிடிக்கும். ஒரு 10 வயசுலேருந்து அவரை ரசிக்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு பிடிச்சது ஸ்டைலு, நடிப்பு, அதை மீறி அவருடைய குணங்கள் பிடிச்சி தான் இன்னி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள்லாம் நானும் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இருக்கேன். முதல்லாம் சின்ன வயசுலனா அவங்க 50 பேர் 100 பேர் தான் சாவு கல்யாணம்லாம் போகும். அவர் வந்து தனியாக வந்துட்டு போவார். அதை பார்த்தோம், இவருக்கு 1 லட்சம் பேர் வரலாம், இவரே சிம்பிளாக இருக்கார், நம்ம ஒன்றும் இல்லாததுக்கு அவரை பண்ணா பண்ணுறோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷம் நான் முடிவு பண்ணேன். நம்மளும் சிம்பிளாக இருக்கணும் முடிவு பண்ணி நான் தனியாக தான் போக ஆரம்பித்தேன். 10 பேர் கூட வந்து 100 பேர் வந்தாலும் தனியாக தான் போக பண்ணேன். நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து பேக் பைட் பண்ணாது, பின்னாடி போய் பேசாது, யாரை போய் தப்பாக பேசாது, ஆடியோ போட்டு பேசுறது, நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அவரால் தான் நான் ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் சமுதாயத்தை ஒரு 4 இன்ஸ்டியூஷன் சேர்மனாக இருந்து இப்போது எதிர்க்க இந்த உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து 50 வருஷம் போராட்டம் பண்ணது. அது செக்ஷன் 9 வந்து அவனுக்கு சொந்தமாகிடுச்சு. அதில் வந்து நான் எடுத்து அதை ஒரு லீகல் ஃபைட் பண்ணி ஒரு சில விஷயம் எடுத்து அதை வின் பண்ணிட்டேன். அதை 40 கோடி ரூபா சொத்தை நான் வின் பண்ணுற ஸ்டேஜில் அவனுக்கு தெரிஞ்சு போய் நான் 5 கோடி ரூபா பிரேக் பண்ணேன். இன்றைக்கெல்லாம் 50,000க்கு மாறுற உலகத்தில் அது நான் சொல்கிறது இது ஒரு வாய்ப்பு. எனக்கு பிளான்லாம் பண்ணல, இல்லைன்னா நான் எதுவும் பண்ணல. அதனால் அந்த 5 கோடியை முக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுமா. குட்வில்ன்றது ஒரு சரவண பவனு, ஒரு மனோஜ் பவனு, கீதமுக்கு குட்போலுக்கும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ குட்வில் இருக்கும். அந்த குட்வில்காக அந்த 5 கோடியை தூக்கி போட்டு வின் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நேற்று பண்ணி முக்கியமான ஜட்ஜஸ்லாம் வந்து எல்லாம் பண்ணாங்க. நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே மாட்டேன். எல்லோரும் நெகட்டிவாக தான் பார்ப்பேன், பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டேன். அந்த பாசிட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவாக பார்ப்பேன். நீங்கள் 1 லட்சம் பேர் கொண்டாந்தால் கூட 2-3 பேரெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா உலகமே சொசைட்டி செத்து போயிடுச்சு. இப்போ இவர் எவ்வளோ வாட்டி ஃபங்க்ஷனில் கூப்பிட்டுருக்காரு, நான் வந்ததே கிடையாது. இன்னைக்கு கூப்பிட்டாரு, வந்தேன். அது காரணம் பால இல்லை சார். அது நிறைய செஞ்சாலும் அது எனக்கு என்னமோ தோணலை. இந்த இதுக்கு வரணும்னு தோணுச்சு. காரணம் என்னென்னா அவர் சொன்னது தான். அவர் சொன்ன எண்ணங்கள் பாருங்கள். ஒரு கூட பழகிட்டு அவர் பிரச்சனை ஒதுங்கி போகிறதுக்கு நட்பு தேவையில்லை, பழக்கம் தேவையில்லையே. ஒரு நண்பர்கள் பழகி ரோட்டில் போய் ஒரு காக்கா கூட ஒன்று செத்து போச்சா, மேலே ஒரு காக்கா சுற்றுமா, மனிதர்களுக்குள்ள அந்த இதே செத்து போயிடுச்சு. அதனால் பாலாஜி வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் எப்படி இருந்தாருன்னு ஆரம்பியா 13 வருஷம் தமிழ்நாடு ஆண்டார். அவர் என் செல்ல புள்ள மாதிரி நல்லா இருக்குது. நான் என்னாட்டு ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியும் கிடையாது. அவர் எனக்கு பிடிக்கும், அவர் நேர்மை பிடிக்கும். இப்போ கடைசியாக இருக்கும்போது தனியாக இருந்தார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தர் தனிமை வரும். அதனால் இந்த மாதிரி அவர் கஷ்டப்படும்போது கூப்பிட்டு பண்ணுறது எவ்வளோ பேர் ஆகுது. சும்மா ஒரு 5,000 கூட கொடுக்கலாம். 1 லட்சமான்றதுலாம் இன்றைக்கி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவர் எப்படி வாங்குறாரு போகிறாருன்றது நெக்ஸ்ட்டு. அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிடி செல்வகுமார் செஞ்ச விஷயம். அதுவும் பாலாஜிலாம் அதெல்லாம் எனக்கே ஷாக்கு. இன்னும் எவ்வளோ படம் பண்ணார். நான் நினச்சிட்டு அவர் சொன்ன அடுத்த செகண்ட் எவ்வளோ வேணால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உலகம் எவ்வளோ பின்னாடி செத்து போயிருக்கு பாருங்க. அதை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிற பிடி செல்வகுமாருக்கு நான் அதில் ஒரு பைசா கூட போடலை. எனக்கு ஒரு பாலிட்டி கூட ஒன்றும் கிடையாது. பட் அவருக்கு நான் ஒரு அன்னைக்கு மாதிரி உதவியாக இருக்கணுன்றதுனால இங்கே வந்தேன். கேஷுவலாக வந்தது தான் இது. அவர் எனக்கு அந்த நல்ல மனசு பாருங்கள். அப்படி வரும்போது கூட அவர் கொடுக்குற 1 லட்சத்துக்கு கூட அவர் கொடுக்குறாம இல்லாமல் என்னை பார்த்து என் பொண்ணை கொடுக்க வைக்கிறேன். அதுதான் அவர் மனசு. அதனால் அவர் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தால் அவர் கூட இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. அவர் சமுதாயத்தை மாத்திரம் சமுதாயமும் 6 கோடி பேருக்கு அவரால் செய்ய முடியாது. தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் செய்ய முடியாது. அவர் சுற்றி இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது போதும் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லா பண்ணாலே போதும். தமிழ்நாடு நல்லா இருக்கும்.
அதான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த வாய்ப்பை என் பொண்ணுக்கு கொடுத்ததுக்கு, என் மாப்பிள்ளை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பாலா சார், நீங்கள் பொங்கி எழுங்க, திரும்பி வாங்க, பெரிய லெவலில் பண்ணுங்கள், சாதிங்க. சரிங்களா? நாங்களாம் உங்க கூட இருக்கோம். பிடிச்ச முன்னாடி நாங்கள் ஒன்றும் இல்லை, அவருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம். சரி சரி சரி. பாலாஜி சார். எல்லோருக்கும் வணக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பெல் அடிக்குது பாருங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருப்பேன் எனக்கு. அதே மாதிரி வந்து இன்னி வரைக்கும் என்னை லைம் லைட்டில் வச்சுருக்கிற பத்திரிக்கை இவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இன்னி வரைக்கும் பாலாஜி லைவில் இருக்கேன் அப்படின்னா அது காரணமே ப்ரெஸ்ஸு தான். ஒன்றுமில்லை, அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் பாலாஜி வாய்ப்பு கேட்டு வரும்போது ஒருத்தராக ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வகையில் பிடி செல்வகுமார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள். அதுவும் அப்போவே நான் வந்து இளைய தளபதியோட வந்து நண்பராக நடிக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம் தான். கூட நடித்தேன். அவங்க அப்பா ஒரு பெரிய உதவி, எஸ்எஸ்சி சார் ஒரு உதவி. ஃபஸ்ட்டு படமே எனக்கு சாரோட தான். அப்போவே நிறையா சார்கிட்ட பேசுவேன், பழகம் போனேன். நிறையா அப்போவே சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அண்ணன் வந்துட்டு அந்த கலப்பை மக்கள் இயக்கம் மூலயமா நிறையா நல்ல விஷயங்கள், அதை வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா, டேமேஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் இவரே ரெடி பண்ணி கொடுத்து இப்படி சொந்த செலவில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஸ்கூல் விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் உடனே நான் வரேன், போகலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெயினான விஷயம் சார், இன்னி வரைக்கும் நல்லா வச்சுருக்கேன் ஆண்டவன் பாலாஜியை அப்படின்னால் இது வரைக்கும் நான் நன்றி மறந்ததே கிடையாது சார். எந்த உதவி எப்போ இருந்தாலும் சரி நன்றி மறந்ததே கிடையாது. அதனால் வந்து பழைய ஆட்களுக்கும் நான் வந்து ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஏதாவது ஒரு இது வருதா, அந்த சமயத்தில் யாராவது ஃபீஸ் கட்டணும் அதை கேட்குறாங்களா, உடனே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்தோடைய இது கூட நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலாக ஏதோ கேஷுவலாக இருப்பேன்னு வச்சுங்களேன். ஆனால் உண்மையாக போகும்போது நமக்கு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது முடிஞ்சு போச்சு. ஆஹா, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் யார்கிட்டயாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அடுத்தது அவங்க எடுத்துக்கிறது என்னென்னா உதவி கேட்பானோ அப்படின்னு சத்தியமான கெடுதல். ஆனால் எனக்கு உடம்பு முடியலன்னொன்னே ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அண்ணன் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் முதல்ல ஓடியாந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து சீனுன்னு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு அண்ணன் இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார். இவங்க எல்லாரும் இல்லை என்றால் பாலாஜி இன்றைக்கி இந்த அடுத்த உற்சாகத்தை வந்து இப்போ நான் ஷூட்டிங்கில் நடிச்சிருக்க மாட்டேன். நான் திடீர்னு தான் பார்த்து அண்ணன் ஃபோன் அடிக்கிறாங்க, நான் இங்கே வந்திருக்கேன், நீ எங்கே இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கேன் ஷூட்டிங்கு, என்னால் தள்ளி போச்சு, ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை, அப்புறம் இந்த மழை காரணமாக தள்ளி போச்சுங்க, அவங்க வந்து இது பண்ணாங்க, அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படின்னா உடனே கிளம்பி வாங்கினார். வந்ததுலேயே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தெரியும், எனக்கு என்னென்ன தெரியாது. நான் உன்னை பார்க்கணும் கிளப்புக்கு வாங்கினார், வேறு எதுவுமே சொல்லலை. என்ன கிளப்புக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற மூடில் நினச்சேன்னு வச்சிங்களேன். அண்ணன் அந்த வேலையை செய்ய மாட்டார், ஏன் நம்மளை கூப்பிட்றாரு கிளப்புக்கு. வந்து பார்த்தா இவ்வளோ மீடியா கீடியா இருக்குது, இந்த மாதிரி பெரிய உதவி எனக்கு. இது நன்றி, தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. அதாவது இப்போ பிரச்சனை பெருசாக அந்த வாலிப்படம் மாதிரி தான் சார், இந்த பக்கம் காது கேட்காது, அந்த காது கேட்காது, அந்த மாதிரி தான் சார் போகிறேன். என்ன சம்திங் ஒரு பெயின் இருந்துச்சு சார் நைட்டில். அது எனக்கு என்னென்ன ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க சார். நம்ம பாட்டிக்கு ஸ்கேன்லாம் பெரிய விஷயம், டார்ச் லைட் அடித்தாலும் என்னென்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேன் மிஷின் முன்னெல்லாம் விட்டும்போது இன்னும் பதட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க சார், எதுவுமே இல்லைன்ட்டாங்க சார். பட் அது பெயின் மட்டும் குறையவே இல்லை எனக்கு. ஒரு பக்கம் மைண்ட் ஓடும்ல, மேபி என்னன்னு தெரியல நமக்கு, ஏதாவது ப்ராப்ளமா, அதாவது ஒரே ஒரு விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ணாடி கழிட்டாருன்னா ஓகே, இல்லை சார் லைட்டாக கால் மட்டும் இழுத்துக்கு சார், நான் முயற்சிக்காது, நம்ம ஹெல்ப்புக்கு யார்கிட்ட போய் நிற்போம், யாரும் உதவி பண்ண மாட்டாங்க சார். அதெல்லாம் ஓடுது எனக்கு ஹாஸ்பிட்டலில், நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. டாக்டர் சொல்ல நீங்கள் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றாரு, வேறு வழி சார், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கேன் மைண்டில். அப்புறம் பார்த்தா திருப்பி இது பண்ணாங்க, 4-5 ஹாஸ்பிட்டல் நேம்லாம் வேணாம் சார். போய் பார்த்தா ஒன்றும் வேலைக்கு வேலை சார். ஒருத்தர்லாம் ஃபைலை தூக்கி போட்டு நான் ஏன் எம்பிபிஎஸ் படித்தேன்னு தாவாங்கிட்ட தாட்ட ஆரம்பிச்சார். எதுவுமே இல்லையா அவனுக்கு அப்படின்றாரு. எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்கு அப்படின்றாரு. புரியல. அதுக்கப்புறம் தான் நான் நம்ம தெரிஞ்சவர் மூலியமாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன் சார். பார்த்ததில் தெரிஞ்சது குடலில் வெளியில் மட்டும் லைட்டாக ரணமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் நிறைய காரம், நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா இந்த மெஸ்ஸிலலாம் சாப்பிட முடியல சார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சைட்டிஸு
அதெல்லாம் வந்து ஃபுல்லாக காரமாக எடுக்கிறதுனால வெளியில் மட்டும் நடமா இருக்கேன்னா சார் அப்போ தான் சார் ஹாப்பி ஆச்சு. அது வரைக்கும் பயம் இங்கே இருக்குது சார் எனக்கு. என்ன இவர் கூட மெசேஜ் போடலாமா வேணாமா ஃபுல்லெல்லாம் போடல, அண்ணா ஒரு ஹெல்ப்பு, வேறு எதுவுமே போடல. அடுத்த நிமிஷமே பேசி இது பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை சார், இப்போ நம்மளை விட்டுட்டு போனால் இப்போ ரோபோ சங்கராக இருக்கட்டும், நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கேன் சார். அதை தாண்டி உடலும் சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார் அவங்களால. புரியுதுங்களா? அந்த நேரம் தான் சார் நிறைய ஓடுது சார் மைண்டில். அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல, நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரில. அப்படின்னும் போது நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு குரல் வருதுன்னா அது ஃபஸ்ட்டு பிடி செல்வகுமார். நம்ம அந்த குரல் நம்ம யாரோட பழகணுமோ அவங்க மூலியமாக நான் இருக்கேன் பாலாஜி வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் முடிஞ்சு போச்சு சார். நம்ம அதான் கேட்குறோம். இல்லை சார் நான் பெருசாக கேட்கல சார். நான் யார்கிட்ட பெருசாக ஆமாம் எனக்கு நான் இப்போ சில பேர்லாம் சொன்னேன்ல உங்களுக்கு, அவங்களாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் சார். ஃபோன் கால் பண்ணி என்ன பழகு என்ன விஷயம் அப்படின்னாங்க. அவங்களாம் எப்படி கேட்டால் நான் பேசுகிற என்னோட டோனை வச்சா கண்டுபிடிப்பாங்க, வெதர் நல்லா இருக்கானா இல்லை ஏதாவது ஹெல்த்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த்து சரியில்லைன்னா நேரம் விட்டு போட்டாங்க சார். வந்து என்னை கூட்டு போயிட்டு என்னை வச்சு பார்த்துருவேன். நான் பெரும்பாலும் சினிமா ஆட்கள் கிட்ட கேட்க முடியாது. ஆமாம் சார், விஜய் சார் கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு இருந்துருக்கீங்க, போஸ்டிங் கூட இல்லாத இதை பற்றி ஏதாவது சார்? விஜய் சார் இதில் வந்து போஸ்டிங் இல்லாததை பற்றி நான் வருத்தமே பண்ணல சார். அவருடைய நண்பன்றதே எனக்கு பெரிய போஸ்டிங் தான். அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்காக உழைக்கிறேன் சார். யார் என்ன சொன்னாலும் இப்போ வரைக்கும், இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை கூட 3வது நாள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேரம் அங்கே போகிறேன். அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அந்த சம்பவத்தை ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 to 6 days இருந்தேன் சார். 5லேருந்து 6 நாள் இருந்தேன். அப்போ தான் சம்பவத்தை பார்க்குறேன். பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல் வந்து டிரைவர் கேட்டார், எங்கே சார் போகணுங்க? கரூர் போங்கன்னு. இல்லை சார் கரூர் உடம்பு சொல்லி போங்க பார்ப்போம் போங்க, அங்கெல்லாம் குழந்தைலாம் இறந்துருக்காங்க பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் சார். அங்கே போயிட்டு எல்லோரையும் பார்த்து பேசும்போது கூட நிச்சயமாக தலைவர் உங்களை வந்து சந்திப்பார், இல்லை நீங்கள் அவரை சந்திப்பீங்க, உங்களுக்கு ஆறுதல் கொடுவார் அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. ஏகப்பட்டவே கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ளவங்க வந்து யாருமே விஜய் சார் பக்கத்தில் கூட வைக்கல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? மேபி ரீசெண்ட் டேஸில் அவருக்காக தோணும், நம்ம கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க, நமக்காக இருந்திருக்காங்க, 27 வருடம் நம்ம கூடயே உழைச்சிருக்காரு, நமக்காக உழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியும். சாருக்கு 100% தெரிய வரும். அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல அவங்களுடைய இதில் வந்து கலர் மாறும் சார், லைட்டாக மாறும். இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்களாக இருக்கட்டும், முன்னாடிகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் விஜய் சாருக்காக உழைச்சிருக்காங்க. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து விஜய் சார் கட்சியில் ஏகப்பட்ட பேர் வேற கட்சியிலேருந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒப்பீனியன், பழைய ஆட்களை சேர்க்காம இருக்க ஒப்பீனியன் சார்? இது வந்து நம்ம பதில் சொல்ல, நான் அவர் வளர்ச்சிக்காக கூட இருந்த ஒரு ஆள் இருந்தாலும் அவர் பக்குவப்படணுங்கிறாங்க. இது மூலமாக தெரியட்டும். இப்போ பாலாஜி சொல்லும் மூலமாக 27 ஆண்டுகள் இருந்தவங்களை பற்றி தெரியணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக தெரியணும் சார். என்ன ஓப்பனாக பேசாதனாலே எல்லாம் பிரச்சனைகளும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போனால் ஆதவ அர்ஜுனா எங்கேருந்து வந்தார்னு தெரியும். ஒரு லாட்ரி மருமகன் இருக்கார் இல்லையா, அந்த பொண்ணை ஏமாற்றி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர். ஏன்னா உண்மை தெரியலைன்னா மக்களுக்கும் கடைசி வரை தெரியாது சார், ரசிகர்களுக்கும் தெரியாமல் போயிடும். எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும். அதே போல் வந்தது செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. 50 ஆண்டு அவர் சுயநலத்துக்காக அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டார். நீங்கள் வேணா இருங்க சார், ஒன்றும் பிரச்சனை, நான் பேசுகிறேன். ஏன்னா நான் உண்மையை பேசுவேன். செங்கோட்டையனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் மனசில் பட்டது உண்மையை சொல்லுவேன் சார், நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செங்கோட்டையன் வந்து 50 ஆண்டுகள் எம்ஜிஆருடைய விசுவாசின்னு சொன்னார், ஜெயலலிதா அவங்களுடைய விசுவாசின்னு சொன்னார். அந்த கட்சியிலேயே அவ்வளோத்தையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டார். அதாவது ஒரு மரத்தில் இருக்க பழங்கள் காய் கனிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டார். அனுபவிச்ச பிறகு திடீர்னு ஒரே நாளையில் வந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறது அவர் எம்ஜிஆருக்கோ இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ செய்கிற துரோகம். அதேமாதிரி ஓட்டுப்பட்ட மக்களுக்கு செய்கிற துரோகம் சார். இதெல்லாம் உண்மையாக பேசணும். அவர் வந்து ஒன்று என்னத்தை மாற்றிடுவாங்க நாட்டில் சொல்லுங்க. கட்சி அந்த பெரும் கட்சியில் இருந்து செல்வாக்குள்ள கட்சியில் இருந்தே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணிடுவார்? அதே போல் அவர் மட்டும் இல்லை, கூட இப்போ சேர்ந்துருக்கிற ஒரு ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்லை, நிர்மல்குமார் எத்தனை கட்சியில் இருக்காருன்னு தெரியும். பாஜகவில் இருக்கார், ஏடிஎம்கேல இருக்கார், அவர் பல கட்சிகள் இருந்தவர். இப்போ அவரு கூடல இருக்கிறார். அடுத்தால பார்த்தீங்கன்னா புஷியானந்த் வந்து இடையில சேர்ந்தவர் தான். வெங்கட்ராமன்கிறவர் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர்.
இப்போ ஜான ஆரோக்கியசாமியை பற்றி தெரியும், மிகவும் வந்தவர். இந்த 6-7 வரை தவிர நாஞ்சில் சம்பத்திப்போம் அவர் பல கட்சிகள் இருந்து வந்தவர். நாளுக்கு நாள் ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர் மாறிடுவார், பச்சந்தி மாதிரி. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா சார், நீங்கள் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் நாட்டை ஆள போகிறவங்க, இந்த மக்களுக்கு என்ன செய்யணும். இந்த மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். பக்கத்து ஸ்ட்ரீட்டு கேரளாவில் இருந்து பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் ஆந்திராவில் இருந்து பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் கர்நாடகாவில் இருந்து பிரச்சனை இருக்குது, சுலோனில் இருந்து மீனவர்களை கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ பல சிக்கல்கள் இருக்குது இந்த நாட்டில். அப்போ சிந்தனையாளர்கள் உங்கள் கூட வேணும், நல்லவர்கள் உங்களுக்கு வேணும். நீங்கள் முத என்ன சொன்னீங்க, எனக்கு போஸ்டர் ஒட்டினவன், எனக்கு பாலாபிஷேகம் பண்ணவன், என் கட்சிக்காக உழைச்சவன், எனக்காக உழைத்தவர்களுக்கு தான் பதவின்னு சொன்னீங்க முதல் மாநாட்டில். ஆனால் யாராவது இதில் ஒரு ஆள் அதில் யாராவது இருக்காங்களா? அப்போ என்ன மாதிரி அவங்க கூட இருந்தவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? வேணா தாடி பாலாஜி விட்டு கொடுக்குறாங்களா இருக்கலாம், அவருக்கு வேணா அந்த வலி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உண்மையில உங்களுக்காக உழைச்சவன். நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வலிங்கிறது தெரியும் சார். ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்கினேன் கிடையாது சார். ஒரு மனிதன் வளர வேண்டும் என்பதற்காக கரெக்டாக 2 மணிக்கு தான் சார் நான் தூங்க போவேன். 5 மணிக்கு எழுதிட்டு இருப்பேன் சார். இதெல்லாம் நான் பொய்க்காக சொல்லலை. ஒரு நடிகர் அவர் ஒரு பெரிய பிம்பமாக வரணும்னு நினைச்சோம். அவர் வந்துட்டார். வந்த பிறகு சுற்றி இருக்கிற சூழல் பாருங்க எப்படி இருக்கு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு குப்பை தொட்டிகள் சேரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சரி, எங்களை மாதிரி உள்ளவங்களை ஏன் இவ்வளவு புறக்கணிக்கணும்? நீங்கள் சேருங்க நீ கெஞ்ச போகிறதும் கிடையாது, நம்ம பிச்சை எடுக்க போகிறதும் கிடையாது. எங்களுக்குன்னு உழைக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஆற்றலை தந்திருக்கான். நாங்கள் உழைப்போம், இல்லை யார் கூட சேர்ந்து வீட்டில் சும்மா கூட இருப்போம், ஏதாவது தினக்கூலியாகிட்டு கூட போயிட்டு வருவோம். இது எதுக்கு சொல்லணும்? மனதனுடைய வேதனை. நான் தப்பிச்சிடும் சார். ஆனால் இதே மாதிரி பலர் பாதிக்கப்பட்ட பல மாவட்ட தலைவர்கள், பல செயலாளர்கள் பதவி கிடைக்காம கஷ்டத்துலையும் வழியிலையும் இருக்காங்க. நீ புதுசாக வருவான், என்கிட்ட பணம் இருக்குன்ட்டு வருவான், பிக் பாயிட்டு வருவான், ரவுடிகள் வருவான், கஞ்சா கடத்துக்காரன் வருவான், பொண்ணுங்களை ரேப் பண்ணவங்கலாம் வருவான். ஏன்னா அவன் பகட்டாக வருவான். அப்படி அவங்கள இணைச்சிடாதீங்க. இந்த நாடு ஒரு ஏக்கத்தில் இருக்குது சார். நீங்கள் மாற்றம் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு மாற்று அரசியல்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்து நம்மகிட்ட போடுங்க. மாற்று அரசியல் எப்படி அரசியல்? நாஞ்சில் சம்பத்தால் மாற்று அரசியல் தர முடியுமா? செங்கோட்டையனில் தர முடியுமா? ஆதவ அர்ஜுனில் தர முடியுமா? புஷி ஆனதில் தர முடியுமா? தர முடியும்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். டிஎம்கேவோட சேர போறதா அரசு பஸ்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ டிஎம்கேவோட கூட்டாக சேர வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சார். 10 பேர் மிரட்டுவான், நீங்கள் அவர் கூட இருக்குது, அவனுக்கு தெரியாது சார். விஜய் பற்றி அவர் கூட இருக்க சூழல் பற்றி எனக்கு தான் தெரியும். நாமெல்லாம் கூட இருந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு கிராமத்தில் இருக்க குத்தாம்பட்டி இல்லை பன்னேர்பட்டி, அந்த பட்டி இந்த பட்டியில் இருக்க உன கிராமத்தில் உள்ள விஜய் ரசிகனுக்கு எப்படி தெரியும் அந்த பேக்ரவுண்டு? அங்கே நடக்கிற பிரச்சனைகளோ சிக்கல்களோ என்ன நடக்க போகுதுங்கிற எனக்கு தெரியும் சார். நான் இன்னும் பெரிய உண்மைகளெல்லாம் சொல்லலை, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் கவனமாக இருக்க வேண்டும், திருடர்கள் விட்டெல்லாம் போயிடக்கூடாது. இப்போ எங்களுக்கு ஒரு வழி, எனக்கு ஒரு மாற்று வழி வேணும் சார். பாலாஜிக்கு கொஞ்ச நாள் பார்ப்பாரு, அதுக்கு இடத்துல அவருக்கு ஒரு மாற்று வழி வேணுமா வேண்டாமா? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல சார், அவர் வாழணுமா வாழ வேண்டாமா? இப்போ நான் வாழணுமா வாழ வேண்டாமா? அப்போ நான் அப்படியே இருந்து விஜய் கூட இருந்துட்டேன், என் வாழ்க்கையோட சந்திரமுகி மாதிரி வீட்டை ரூமை பூட்டி போட்டு நான் ரூமுக்குள்ளே இருக்க முடியுமா? படையப்பாவில் நீலாம்பரி இருந்த மாதிரி ரூமை பூட்டி போட்டு தான் இருக்க முடியுமா? இனி நான் வெளியே வர மாட்டேன், லைட்டே பார்க்க மாட்டேன், அப்படி எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு, ஒரு உழைக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்காரு. நான் உழைப்போம். ஏதாவது ஒரு கட்சிகளே, ஒரு நல்ல கட்சிகளே எனக்கு வாய்ப்பு தந்தால் நான் கண்டிப்பாக சேருவேன். ஆமாம், சார் இது அதுக்கு தான் சொல்லிட்டு விஜய் கூட அவர் கூப்பிட விட மாட்டான் சார். கிட்ட சேர்ந்துருக்கலாம் யாரு? ஒரு சகுனின்னா பரவாயில்ல சார், 5 சகுனியா இருந்தா நான் துணிச்சலா சொல்றேன்னு நினைக்காங்க சார். உண்மையிலே நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. உங்க பத்திரிகையில பல யூடியூப் சேனல்ல எழுதிட்டு இருக்காங்க சார். ஒரு 4 பேராவது நல்லவன் இருந்து 2 கெட்டவன் இருந்தா பரவாயில்ல, 4 பேர் நல்லதுக்கு கூட்டிட்டு போயிடுவான். 6 பேருமே கெட்டவனா இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிடுவானோ சார். இன்னைக்கு நல்லா இருக்கும், கூட்டம் வரத்தான் செய்யும். நேற்று சுனேகாவுக்கு இங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அவ்வளோ ஒரு டிராபிக், அவ்வளோ ஜாம். அவர் திறப்புழாவுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு நமிதா முன்னால் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் சேலத்துக்கு இருக்கு, மொத்த சிட்டியுமே டிராபிக் ஜாம். ஒரு நடிகைகள் வரும்போது சார், அந்த அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்க விரும்புவாங்க சார். ஒரு நடிகரை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அதை வச்சுட்டு நீங்கள் மொத்த ஓட்டம் மொத்த புரட்சி நடக்க போகுதுன்னு மட்டும் நினைச்சிடாது. நல்லது செய்யணும், ப்ராக்டிக்கலாக நீங்கள் மற்ற களம் இறங்கி வேலை பார்க்கணும். அதான் சொல்ல முடியா, 4 ஸ்டேட்ல இருந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. திருப்பூர் பனியன் ஃபேக்டரி அவ்வளோ மூடிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் நடுரோட்டில் இருக்காங்க. அதே மாதிரி கோயில்பட்டியில் கடலை மிட்டாய் வியாபாரம் முதல் ஒவ்வொரு வியாபாரங்களும் படுத்தாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல்கள் இருக்கு, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு 90% வேலை கிடையாது.
நீங்க அந்த இடத்துக்குள்ள வாங்க. எப்ப பார்த்தாலும் சிஎம் கிட்ட சவால் விடுறதோ, மோதி பார்த்துருவோங்கிறதோ, என்ன பாதி இப்படி போறீங்க நீங்க? ரவுடிசம், எங்க ரவுடிசம் இனிதான் தெரியும்னு சொல்றான் ஒருத்தன். அதை கேட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். யாரு? நாங்க இந்த 6 மாசத்துல எங்க ரவுடிசத்தை காட்டுவோங்கிறான். அப்ப பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க. நான் கேட்காம வேற யார் கேட்கறது சொல்லுங்க? அவர் கூட இருந்தவன், அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன், எனக்கு மனசுக்குள்ள வேதனை இருக்கு. அந்த வேதனையில தான் கேட்டுட்டு இருக்கேன் சார். ஃபைனலா ஒரு கேள்வி சார் பாலாஜி. ஆந்திர சம்பத்து, ஆதிகட்சி அமாவாசை, செங்கோட்டையன், முருகட்சி அமாவாசை, இவங்களுக்கு பதவி கொடுத்ததுனால உங்களுக்கு ஏதாச்சும் மன ரீதியா ஒரு பாதிப்பு இருக்கா? அதை மட்டும் அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய விருப்பம் போய் சேர்ந்தது. அவர் தலைவர் கூப்பிட்டு பதவி கொடுத்தது அவங்களுடைய விருப்பம் தான். அதெல்லாம் உண்மையில இப்போ எப்படி வந்துட்டு தலைவர் வந்து ஒரு டேட்டூவாக என் நெஞ்ச குடியிருக்காரோ, நான் நிச்சயமாக அவர் மனசில் இருப்பேன், கண்டிப்பாக இருந்திருப்பேன். பட் என்னென்னா நமக்கான நேரம் வரணும்ல சார். சில விஷயங்களை வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி அடைச்சால் ஒர்க் பண்ண ரெடி, இல்லையா நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அப்படிலாம் இல்லை சார். ஒரு இல்லை சார், அப்படி வருத்தம் இருந்தால் நான் சார் கரூருக்குலாம் முதல் நாளாக போய் நிற்கிறேன். அப்படிலாம் கிடையாது சார். இன்னிலேருந்து எப்பயுமே வந்து சாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணணும் தான் நினைக்கிற மாதிரியா, வேறு எதுவுமே இல்லை சார். தேங்க்யூ. மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தாவேக நிகழ்ச்சிகளில் நிறைய பார்க்க முடிஞ்சது. ஆனால் சமீப காலமாக அவங்க பார்க்க முடியல. தலைமையிலிருந்து ஏதாவது அந்த மாதிரி வந்தான்னு பேச்சு இருக்கா? அது நீங்கள் தான் தலைமையை கேட்கணும். நான் ரெடிட்டேன் சார், நான் ரெடி. பட் தலைமை தான் முடிவு பண்ணேன். சரி, ஒரு புக்கு வெளியிட்டு வருது. விஜய் சார் ஒரு புக்கு என்னுடைய நான் எடுத்து அவரோட புக்கு. ஓகே, சும்மா வேற புக்கு இல்லையா? விஜய் சார் எல்லாத்தையும் சார் நீங்க வெளியிடுங்க. அவங்க இல்லையோ? அசோக் சார் இருக்காரா? கொடுப்பாங்க. நீங்க பாலாஜி சார் கொடுத்து வாங்க. இதை வெளியிடுங்க. ஒண்ணு இல்லையா? நம்ம புக் வழியா ஒண்ணு இருக்காங்களா? கொடுங்க. இருக்காங்களா? காரணே யார் எடுக்கிறாங்க? ஏன் இங்கே வைப்பா. நான் எழுதுறேன்.